மத்திய கிழக்கில் உள்ள சில பகுதிகளிலிருந்து அமெரிக்கா வெளியேறும் திட்டம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன், நாம் வெளியேறுவதற்கு முன் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே வெளியேறுவோம் என கூறியுள்ளார். நாம் அங்கிருந்து வெளியேறுவதால் இஸ்ரேலின் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதை நாம் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கூற்றின் மறைமுகமான அர்த்தம் என்னவென்றால், அமெரிக்க வெளியேற்றம் உடனடியாக நடந்துவிடப் போவதில்லை. மத்திய கிழக்கில் அமெரிக்கா இதுவரை என்ன செய்ததோ அதைத்தான் இனியும் தொடரப்போகிறது. எவ்வளவு காலத்துக்கு தொடரப்போகிறது என்பதுதான் கேள்வி. இதோ வெளியேறுகிறோம் என்ற அமெரிக்க ஜனாதிபதியின் அறிவிப்பு வெறும் அறிவிப்புத்தான். அது நடைமுறையில் சாத்தியமில்லை என்பதையே ஜான் பால்டனின் கூற்று புரிய வைக்கிறது. உடனடியாக வெளியேறுகிறோம் என்று அறிவித்த அமெரிக்க ஜனாதிபதியே அதன்பின் வெளியேறுவதற்கு சிறிது கால அவகாசம் தேவை என்றும் கூறியிருந்தார். இப்போது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே வெளியேறுவோம் என கூறியுள்ளார். இஸ்ரேலின் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது? அங்கு ஈரானின் நடவடிக்கைகள் தொடரும் வரை இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை என்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகு. ஈரான் தொடர்ந்து அங்கேதான் இருக்கப் போகிறது. அப்படியானால் அமெரிக்கா வெளியேறுவதற்கு ஈரான் வெளியேறும் வரை காத்திருக்க வேண்டும் என்று அர்த்தம் வருகிறதே. அந்த கோணத்தில் பார்த்தால் அமெரிக்காவால் வெளியேறவே முடியாது. மற்றொரு விஷயத்தையும் கூறியிருக்கிறார் ஜான் பால்டன். எம்முடன் இணைந்து செயற்பட்ட குர்திஷ் இயக்கத்தினரையும் நாம் கைவிட்டு விட்டு வெளியேற முடியாது. நாம் வெளியேறிய பின் அவர்களுக்கு துருக்கியால் எந்த ஆபத்தும் வராது என்பதையும் நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த கூற்று. இதை எப்படி உறுதி செய்து கொள்வது? இதற்கு துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் சம்மதிப்பாரா, அல்லது அவரை சம்மதிக்க வைக்க ஏதாவது துருப்புச்சீட்டு அமெரிக்காவிடம் உள்ளதா? அப்படி எதுவும் இருப்பதாக தெரியவில்லையே. மொத்தத்தில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன் கூறியுள்ள இந்த இரு கூற்றுக்களும் அமெரிக்கா அங்கிருந்து உடனடியாக வெளியேறப் போவதில்லை என்பதையே முதல் தடவையாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அப்படியானால் அமெரிக்க ஜனாதிபதி உடனடியாக வெளியேறுகிறோம் என்று டிசம்பர் 19 ஏன் அறிவித்தார்? இப்படியான நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் எழும் என்பது அவருக்கு முன்கூட்டியே தெரியாதா? அப்படி இருக்க சந்தர்ப்பமில்லை. உடனடியாக வெளியேற முடியும் என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியே நினைத்தாலும் உடனடியாக வெளியேற முடியாது என்று ஏதோ ஒரு சக்தி காட்டியிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம்.